Hi everyone, welcome to our channel. Let's learn this. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னது, ரெண்டு வெக்டார்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ i.i, j.j, k.kன்னு சொல்லி பண்ணி எல்லாமே ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். அதை ஆட் பண்ணிங்கனாலும் திரும்ப ஒரு நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இது என்னது, இது ஸ்கேலார். அப்போது ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கேலார் கிடச்சிச்சு அப்படின்னா அது ஸ்கேலார் ப்ராடக்ட். அதோட இன்னொரு பேர் என்னது, டாட் ப்ராடக்ட். இன்னொன்று என்னது, வெக்டார் ப்ராடக்ட். ப்ராடக்ட் பண்ணும்போது இன்னொரு வெக்டார், அதாவது ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார்னு சேர்த்து முன்னாடி காம்பனன்ட்ஸோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது, வெக்டார் ப்ராடக்ட். அதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா a.b = ab cos θ. ஸ்கேலாருக்கு அது வெக்டாருக்கு a cross b = ab sin θ. ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் வரும், அது சைனில் வரும். ஏவும் பியும் என்ன அப்படின்னா மேக்னிடியூட்ஸ். மேக்னிடியூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுவோம், அந்த ஐஜேகேக்கு முன்னாடி இருக்க காம்பனன்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு டோட்டலாக ஸ்கொயர் ரூட்குள்ளேருந்து வெளியே எடுத்திங்கன்னா மேக்னிடியூட் வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்ஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டு வெக்டார் இருக்குது அப்படின்னா அதை a.b பண்ணாலும் b.a பண்ணாலும், அதாவது அந்த டேர்ம்ஸு முன்னாடி பின்னாடி அந்த ஹோல் வெக்டார்ஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் மாற்றி போட்டாலும் அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் ஒபே பண்ணும். நெக்ஸ்ட்டு a.b மேக்ஸிமம் வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னா ஏபி. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா காஸோடைய வேல்யூ 1 இருக்கும்போது கிடைக்கும். காஸ் தீட்டாவுடைய வேல்யூ எப்போ 1 இருக்கும், காஸ் 0 is 1. அப்போ தீட்டாவுடைய வேல்யூ 0 இருக்கும்போது இது 1 ஆயிரும். ஸோ ஏபின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இன் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதே இது மினிமம் வேல்யூ அப்படின்னா காஸ் 0 வேல்யூ 0வாக மாறணும். மைனஸ் டேர்ம்ஸில் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். 0 எப்போ ஆகணும், இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ மினிமம் வேல்யூ அதையும் விட கம்மியான வேல்யூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா -1 காசுக்கு. அது எப்போ கிடைக்குன்னா காஸ் 180 டிகிரி தான் என்னது, -1. ஸோ அதனால் தீட்டாவுடைய வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும்போது ஏபி மினிமம் உடைய வேல்யூ -ABயாக இருக்கும். அப்போது சேம் வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா i + j + k இப்படி தான் கிடைக்கும். ஸோ அப்போது சேம் இதை டாட் பண்ணிங்க அப்படின்னா 1 பாருங்கள், i.i-னாலும் 1, j.j-னாலும் 1, k.k-னாலும் 1. ஏன் அப்படின்னா இங்கே போடும்போது என்ன போடுவீங்க, முன்னாடி இருக்க அந்த டேர்ம்ஸை போடுவீங்க, அதோட மேக்னிடியூட்ஸ் போடுவீங்க, எல்லாமே 1 தான். IJK 3 90 டிகிரி வேரியேஷனில் இருக்கிறது. அப்போது சேம் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு நடுவில் ஆங்கிள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ தீட்டாவுடைய வேல்யூ 0ன்னு வரும். ஸோ காஸ் 0 என்ன போட்டோம், 1ன்னு போடுவோம். அப்போ ஏபி அதோட மேக்னிடியூட் அப்படியே வரும். இதோடைய மேக்னிடியூட் என்னது, 1. ஸோ அப்போ i.i, j.j, k.k எல்லாத்தோடைய வேல்யூ = 1. அதே இது அடுத்த டேர்ம்ஸ் i.j, j.k, k.i எல்லாமே 90 டிகிரி வேரியேஷன்ஸில் இருக்கிறது. ஸோ 0வாக மாறிடும். ஓகேவா. ஸோ அப்போது a.b எப்படி பிரித்து வைக்கலாம், காம்பனன்ஸாக பிரித்தோன்னா axi வெக்டார் + ayj வெக்டார் + az k வெக்டார். அதேமாதிரி பி வெக்டாரை bxi வெக்டார் + byj வெக்டார் + bz k வெக்டார்னு பிரிப்போம். அப்போ அந்த i காம்பனன்ட், j காம்பனன்ட், k காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வரும், ax bxi வெக்டார் + ay byj வெக்டார் + az bz k வெக்டார். அதாவது a அண்ட் பியோடைய வெக்டார்ஸை மட்டும் கொடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஐக்கு முன்னாடி இருக்க ரெண்டு இதுலேயும் இருக்க காம்பனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஜேக்கு முன்னாடி உள்ளது, கேக்கு முன்னாடி உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுலேயும் i.iன்னு வரும், இங்கக்குள்ள i.i, இங்கே j.jன்னு வரும், இங்கே k.kன்னு வரும். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்னவா மாறும், அது 1 ஆயிரும். ஸோ அப்போ டோட்டலாக மேக்னிடியூட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் இதுவுமே போட தேவையில்லை. ஓகேவா. ஸோ இது மட்டும்தான் உங்களுடைய மேக்னிடியூடோடைய வேல்யூ, a.b உடைய வேல்யூ. அப்போது அதோடைய மேக்னிடியூட் ஏக்கு மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோன்னு பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட்குள்ளே ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாக என்னது, டாட் ப்ராடக்ட்டுக்குரியது. அதே இது வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்றது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்கேலாரில் நமக்கு கரெக்டாக இருக்கும். பட் இங்கே அப்படி இருக்காது, நாட் ஈக்குவல். பட் எதுக்கு ஈக்குவல்னா -b × aக்கு ஈக்குவல். ஸோ நீங்கள் வேல்யூ எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே இது மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்குன்னா சைன் தீட்டாவுடைய வேல்யூ இங்கே 1 வரணும், அப்படின்னா மேக்ஸிமம் வரும். இப்போ சைனோடைய எந்த வேல்யூ 1, sin 90 is 1. ஸோ அப்போது sin 90 வேல்யூ போடும்போது நமக்கு 1 கிடைக்கிறதுனால ஏபி கிடைக்கும். இது ஆக்சுவலி ஒரு வெக்டார். ஸோ n கேப்பு சேர்ந்து வரும்.
அதே இது மினிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும், சைன் வேல்யூ 0 ஆயிடுச்சுனாலே 0 ஆயிரும். ஸோ சைன் 0 இஸ் 0, ஸோ ஹோல் டேர்ம் 0 ஆயிரும், அதுதான் மினிமம் வேல்யூ. அதே இது சேம் டேர்ம்ஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0. ஆனால் இங்கே டாட் ப்ராடக்ட்டில் பாருங்கள் 1ன்னு போட்டிருப்போம், ஏன்னா அங்கே 0 டிகிரி வேரியேஷனில் இருக்கும். ஸோ 1 இங்கே என்ன அப்படின்னா அது 0வாக ஆயிரும். அதனால i.i, j.j, k.k சேம் யூனிட் வெக்டார்ஸ் பண்ணாலும் 0. பட் ஆப்போசிட்டாக போடும்போது இந்த சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, i, j, k ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போட்டுக்கோங்க. i கிராஸ் j ஈக்குவல் டு k, அடுத்து j கிராஸ் k ஈக்குவல் டு i, அடுத்து k கிராஸ் i ஈக்குவல் டு j. ஸோ இந்த மாதிரி வரும். அதே இது இந்த டேர்ம்ஸை மாற்றி போட்டிங்கன்னா மைனஸ் சைன் மட்டும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரலாக a கிராஸ் b கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா i, j, kன்னு போட்டு அந்த காம்பனன்ட்ஸ் என்னது ax, ay, az, bx, by, bz இந்த மாதிரி போட்டு, ஸோ இது ரெண்டையும் மறைச்சிட்டு இந்த இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடணும். மைனஸ் ஜே இன்ட்டு இந்த டேர்ம் ஹோலை மைனஸ் மறைச்சிக்கோங்க, ax, bz மைனஸ் bx, az. அடுத்து லாஸ்ட் டேர்ம்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா அதோடைய வேல்யூ இன்னொரு வெக்டாராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்லும்போது புரியும். இப்போதைக்கு இது ஜென்ரல் ஃபார்முலான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ஐஜேகே போடணும், கீழே மொதல் இருக்கிற வெக்டாரோடைய காம்பனன்ட்ஸ், ரெண்டாவது இருக்கிற காம்பனண்டோட வெக்டாரை அடுத்ததில் போடணும். அப்போது ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அதோடைய ப்ராடக்ட்ஸ்னால் என்னது, ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கேலார் கிடைக்கும், வெக்டார் ப்ராடக்ட் பண்ணும்போது வெக்டார் கிடைக்கும். ஸ்கேலார்ன்றது டாட் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட். சேம் வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். பட் இங்கே 0, ஆப்போசிட்டாக பண்ணும்போது இங்கே 0, இங்கே வந்து இன்னொன்று டேர்ம் என்ன இருக்கோ அது கிடைக்கும். அதாவது யூனிட் வெக்டார்ஸில். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ. இதில் மேக்ஸிமம் ஏபி, மினிமம் மைனஸ் ஏபி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி என் கேப் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ 0. அதே மாதிரி ஜென்ரல் ஃபார்முலாவோட இன்னொரு வேல்யூ தீட்டா இல்லாமல் நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், 3 மார்க்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி டீட்டெயிலில் ஏதாவது ஒரு 7 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.